மட்டன் பிரியாணி ரெசிபி போடுங்க சிஸ்டர் அப்படி சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியே கேட்டிருந்தாங்க. ஊருக்கு போயிட்டு வந்து இந்த சண்டே தான் மட்டன் பிரியாணி பண்ணேன். சரி உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். இன்றைக்கி 1/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதை க்ளீன் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க. அது கூட பிரியாணி மசாலா, கரம் மசாலா, பெப்பர் பவுடர், உப்பு இந்த 4 சேர்த்து அது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 6 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. மட்டன் நல்லா வெந்துடும். இப்போது சைட் பை சைடு இன்னொரு பாத்திரத்தில் நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாமே வதக்கிக்கலாம். இன்றைக்கி நான் 1 உலக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 6 வெங்காயம் கரெக்டாக இருக்கும். எண்ணெய் ஊற்றிட்டு இந்த கரம் மசாலா ஸ்பைசஸ்லாம் சேர்த்து சீரகம் சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு சீரகம் சேர்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு வாசனை இருக்கும். அப்புறம் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா பாஸ்மதி அரிசி ஊற வச்சு எடுத்துக்கலாம். பாஸ்மதி ரைஸை ஒரு 4 வாட்டி கழுவிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி ஊற வைங்க. வெங்காயம் நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் வரணும். அப்போ தான் நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். அது கூட புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கினதும் பிரியாணி மசாலா, கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர், உப்பு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ 2 ஸ்பூனுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி பார்த்தீங்கன்னா 2 தக்காளி மட்டும் சேருங்க. 6 வெங்காயத்துக்கு 2 தக்காளி கரெக்டாக இருக்கும். இல்லை அதிகமாக தக்காளி சேர்த்தோம் அப்படின்னா தக்காளி சோறு எஃபெக்ட் வந்துடும். அப்புறம் இந்த மட்டன் தண்ணி வந்து நான் தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ வதக்கி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி கூட மட்டன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அளவுக்கு தண்ணி ஊற்றணும் இல்லையா, ஸோ அதனால தான் தனியாக எடுத்து வச்சேன். 1 உலக்கு அரிசி எடுத்தேன். அதுக்கு நான் 1.5 கப் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் மட்டன் வேக வச்ச தண்ணி, அது போக நார்மல் தண்ணி தான். கொதிச்சதுக்கு அப்புறம் தான் அரிசி போடணும் அப்படிங்கிறது இல்லை. நம்ம ஃபஸ்ட்டே அரிசி சேர்த்துக்கலாம். அப்புறம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நெய், கொஞ்சமாக புதினா இலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருங்க. ஃபுல் ஃப்ளேமில் 2 விசில் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆனால் குக்கரை இறக்காதீங்க. அதே ஹீட்டில் அது ஒரு தம் மாதிரி இருக்கும். அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்ல உதிரியாக காரசாரமாக மட்டன் பிரியாணி ரெடி.